பாஜகவின் அடிமை யார்? அடிமைகள் யார்? பாஜக தோண்டிய குழியில் விழுந்தது யார்? பாஜகவின் கைப்பாவை யார்? அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் தடவையாக வர்றீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் அழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனே வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது பாஜகவின் அடிமை யார் அப்படின்னா நம்பர் 1 இருப்பது எடப்பாடி பழனிசாமி தான். அதாவது அமித்ஷா அவர்களை போய் டெல்லியில் சந்திக்கிறார். சந்தித்த அடுத்த நாள் மாவட்ட செயலாளர் கூட்டத்தை கூட்டுறார். அந்த கூட்டத்தில் நாங்கள் கூட்டணியிலிருந்து விலகி கொள்கிறோம் அப்படிங்கிறாரு. இதை பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு நடுநிலையாக இருக்கிற மக்களாக இருந்தாலும் சரி, ஒரு அரசியல் ஆர்வலர்களாக இருந்தாலும் சரி ஈஸியாக புரிந்து கொள்வார்கள். அமித்ஷாவை சந்திச்சு விட்டு வந்த உடனே கூட்டணியில் விலகிறோம்னா என்ன காரணம், ஏன், எதுக்கு, எப்படி, இப்படி பல கொஸ்டின் மார்க்கு நம்ம கண்ணுக்கு முன்னாடி வருது. அப்போ எடப்பாடி இந்த ஸ்டண்டை எடுக்கிறதுக்கு காரணம் என்ன, உள்ளே இருக்கிற சூட்சுமங்கள் என்ன, அதிசூட்சுமங்கள் என்ன, இதைத்தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதாவது திமுக கூட்டணியை உடைக்கணும். திமுக கூட்டணியை உடைக்கணும்னா அதிமுக பிஜேபி கூட்டணி உடையணும். அப்போ தான் திமுக கூட்டணியை உடைக்க முடியும். ஏன்னா திமுக கூட்டணி ஃபுல் ஸ்ட்ராங்கில் இருக்குது. அதை உடைக்க முடியாத அளவுக்கு நல்லா பெவிக்கு போட்டு ஓட்டின மாதிரி அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. அது மாநில தலைவர்களாக இருக்கட்டும், இல்லை மேலே மத்தியில் இருக்கிற தலைவர்களாக இருக்கட்டும், 2 பேருக்குள்ளே ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கில் போய்கிட்டு இருக்கு. இந்த கூட்டணியை உடைச்சா மட்டும்தான் பிஜேபி இங்கே ஒரு நல்ல ஒரு வாக்கு வங்கியை அதிகப்படுத்த முடியும், ஒரு நல்ல சீட்டுகளையும் பெற முடியும். அப்படிங்கிறது தான் பிஜேபியுடைய ஒரு முழு நம்பிக்கை. அந்த பிஜேபியுடைய முழு நம்பிக்கையில் முதல்ல விழுந்தவர் நம்ம எடப்பாடி பழனிசாமி. அடுத்து விழுகிறவர் நமது மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலின் ஐயா அவர்கள் தான். எப்படி எடப்பாடிக்கு அமித்ஷாவோ அப்படி ஸ்டாலின் ஐயாவுக்கு மோடி ஐயா தான். பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பாருங்கள், 2க்குமே ஒரு கம்பேர் பண்ணி பாருங்கள். அமித்ஷா எடப்பாடி சந்திப்பு, மோடி ஸ்டாலின் சந்திப்பு. இதுக்குள்ளே நீங்கள் ஒரு சூட்சுமங்களை புரிஞ்சுக்கிட்டீங்கனால உங்களுக்கு தமிழக அரசியல், இந்திய அரசியல் இல்லை, உலக அரசியலே கைக்குள்ளே ஈஸியாக வந்துடும். அந்தளவுக்கு உள்ள ஒரு சூட்சுமங்கள் நிறைந்து காணப்படுகின்றன. இப்போ கட்சி ரீதியாக அமித்ஷா அவர்கள் அதிமுகவை ஒரு கை பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஒரு கை பார்க்குறாருன்னா பலவீனப்படுத்தி கொண்டு இருக்கிறார். அதே மாதிரி அரசு முறையில் மோடி ஐயா அவர்கள் திமுகவையும் சரி திமுக அரசையும் சரி பலவீனப்படுத்தி கொண்டு இருக்கிறார். இந்த அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் 2 பேருக்கு இடையில இன்னொருத்தர் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் தான் நம்ம ஐயா அண்ணாமலை. அவரை வச்சு தான் 2 பக்கமும் பந்தெறிகிறாங்க. அதில் வெற்றியும் பெற்றுட்டாங்க. அண்ணாமலை தான் இன்றைக்கி அதிமுக திமுக 2ஐயும் எதிர்க்கிற முக்கிய கருவி ஆவார். பாஜகவில் வேறொரு தலைவர் இருந்தாங்கன்னா இப்படி கண்டிப்பாக செயல்பட மாட்டாங்க. கூட்டணி உடைகிறதுக்கு அண்ணாமலை தலை தான் உருண்டது. அதே மாதிரி இன்னைக்கு திமுக அரசு மேலே டிஎம்கே ஃபைல்ஸுன்னு போட்டு
தனித்தனியாக கொண்டு வந்து அதுலேயும் அண்ணாமலை தலை தான் உருளுது. இப்படி அண்ணாமலையை ஒரு பலிகடாவாக்கி, பலிகடான்னு சொல்ல முடியாது, அவரை ஒரு முன்னிலைப்படுத்தி அவர் தான் எல்லா பொறுப்பையும் ஏற்றுக்கிட்டார். முழு பொறுப்பையும் அண்ணாமலை ஐயா ஏற்றுக்கிட்டார். எது வந்தாலும் சரிதான் அப்படிங்கிற மாதிரி அதிமுக திமுக ரெண்டையுமே ஒரே நேர்கோட்டில் எதிர்த்து இன்றைக்கி பிஜேபியை ஒரு மக்கள் மத்தியில் பிரபலமாக்கி இருக்கார். எப்படி மோடினா இந்தியா முழுக்க மக்கள் மத்தியில் தெரியுதோ, அதே மாதிரி இன்றைக்கி அண்ணாமலைனா தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியா முழுக்க ஓரளவுக்கு தெரிய வச்சிட்டார். ஏன்னா இன்றைக்கி கேரளாவில் அதிக பேர் அண்ணாமலை பற்றி தான் பேசுகிறாங்க. கர்நாடகாவும் அப்படித்தான், ஆந்திராவும் அப்படித்தான், தெலுங்கானாவும் அப்படித்தான். தென்னிந்தியாவை பொறுத்த மட்டும் இன்றைக்கி அண்ணாமலைன்னு தான் பேச்சாக இருக்குது. மோடிக்கு ஈக்குவலாக அண்ணாமலை போய்கிட்டு இருக்காருன்னு தான் சொல்லணும். என்னை பொறுத்த மட்டும் இன்றைக்கி அப்படி ஒரு மவுசு தான் போய்கிட்டு இருக்கு. அண்ணாமலை தான் ஒரு தீவிரமான எது வந்தாலும் சரி அப்படின்னு தன்னை ஈடுபடுத்தி கொண்டார். இப்போ நம்ம இந்த அடிமைகள் அப்படிங்கிறது வார்த்தையை விட தங்களுடைய பதவி, அதிகாரம், பணம் இதெல்லாம் காப்பாற்றி கொள்வதற்காக ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னு தான் சொல்லணும். வேறு ஒன்றும் இல்லை இதில். அது திரு எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்களாக இருக்கட்டும், அல்லது மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலின் ஐயாவாக இருக்கட்டும், எல்லாருமே ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் தான் போகிறாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்தியாவிலேயே பெரும்பான்மையான கட்சிகளை பாஜக இதே வழியில் தான் கையாண்டுக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி ஜெகன்மோகன் ரெட்டியாக இருக்கட்டும், சந்திரசேகர் ராவ் பிஜேபி எதிர்த்ததுனால இருக்கிற இடம் தெரியாமல் போய்விட்டார். ஆனால் ஜெகன்மோகன் ரெட்டி, நவீன் பட்நாயக்கெலாம் பாருங்கள் சூப்பராக ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மத்திய அரசோட நல்ல சுமூகமான உறவோடு இருக்காங்க. எந்தெந்த கவர்மெண்ட்டு அவங்கள எதிர்க்கிறாங்களோ அவங்கள பூரா ஒரு வழி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இங்கே திமுக அரசு, அங்கே மம்தா பானர்ஜி அரசு, அங்கே நிதிஷ்குமார் அரசு, மகாராஷ்டிராவில் சரத்பவார், சிவசேனா, இப்படி எந்த கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி ஒரு கை பார்த்துடுறாங்க. அதனால் எடப்பாடி அவர்களும் ஸ்டாலின் அவர்களும் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்கிட்டு இருக்காங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளம்.